அடடா, மதுரை முத்து அவர்களுடைய செயலுக்கு மனசார அவரை வாழ்த்தலாங்க. நினைவெல்லம் பக்கத்துல நூலகம் திறந்து வச்சதோட பல நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சிருக்காரு. இவரு கூப்பிட்ட உடனே கேபி பாலா, ராமர்னு இத்தனை பேரும் வந்திருக்காங்க. நகைச்சுவை நடிகர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளரான மதுரை முத்து அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவருடைய தாய் தந்தை மற்றும் மனைவிக்காக அவங்களுடைய நினைவா அப்பப்போ பண்டிகை திருநாட்கள்ல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவங்க செஞ்சுட்டு வராங்க. முதியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சு பார்த்திருப்போம். இந்த நிலையில தன்னுடைய தாய் தந்தை மற்றும் மனைவியோட நினைவா அவங்களுக்காக தன்னுடைய சொந்த கிராமமான திருமங்கலம் அரசு பட்டியல அவருடைய பூர்வீக இடத்துல 3 பேருக்காக ஒரு சின்ன கோவிலுமே அவர் கட்டியிருந்தாரு. இந்த கோவில் திறப்பு விழாக்கு பல்வேறு திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களுமே வருகை தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிறந்த நாள், நினைவு நாள் இது வரும்போது கூட நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அதோட தொடர்ச்சியா இப்போ மறுபூஜையை வச்சு தன்னுடைய குடும்பத்தினருக்காக எழுப்பப்பட்ட அந்த நினைவு இல்லத்துல புதிய நூலகத்தையும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் படிச்ச அரசு உயர்நிலை பள்ளிக்கு மின்விசிறி, டேபிள், சேர், அதுக்கப்புறமா ட்ரைசைக்கிள், இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காங்க. 50 பள்ளி மாணவர்களுக்காக உடைகளையும் வழங்கியிருக்காங்க. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில விருந்தினரா கேபி பாலா, நடிகர் ராமர், இந்த மாதிரி நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. அவருடைய நல்ல விஷயங்களை பாராட்டி இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணவருக்கு நிச்சயமா நம்மளுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.